இரு இரு உயிர் தத்தளிக்கையில் வழி சொல்லுமா கலங்கரையே உனதலைகள் என்னை அடிக்க கரை சேர்வதும் கனாவில் நிகழ்ந்திட. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த விலாகோட ஃபஸ்ட்டு விலாக் இது. நான் ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கேன். காலையில் எந்திரிச்சோடனே வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு வந்துட்டு செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வந்தேன். அப்போ தான் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கிடைக்குன்றதுக்காக போட்டுட்டு வந்து டீ போட்டுட்ருந்தேன். காலையில் எந்திரிச்சோன்னே எல்லோரும் ஃபஸ்ட்டு கேட்குறது டீ தான். குழந்தைங்களுக்கு பால் காய்ச்சி கொடுத்துருவோம், எங்களுக்கு டீ போட்டு எடுத்துக்குவோம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுறது, ஒவ்வொரு நேரம் பிள்ளைங்களுக்கு பசிக்கும் அப்படின்றக்காக டீ போட்டு எடுத்துக்குவோம். டீ போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, அதனால் சீக்கிரமாக போகணும். அது என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக எல்லாருமே ஓட்டு போட கிளம்பிடுவீங்க. நாங்களும் கிளம்பணும். சீக்கிரமாக போயிட்டு வந்துட்டு நிறையா வேலை இருக்குது. அதனாலேயே நாங்கள் சரின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சோன்னே அரிசி ஊற போட்டுட்டேன். சரி உலைய வச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உலைய வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பருப்பு அப்போவே ஊற போட்டுட்டேன். பருப்பு ஒரு பக்கம் வச்சுன்னா அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்கும். உலைய வச்சு விட்ருவோன்னு சொல்லிட்டு உலைய வச்சு விட்டுட்ருந்தேன். அது ஒரு பக்கம் காஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. பருப்பு வேகிறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு தக்காளி, மஞ்சத்தூள், பெருங்காயம், சீரகம், உப்பு எல்லாமே போட்டு வேக வச்சுட்டேன். ஒரு பக்கம் உலையும் காஞ்சிருச்சு. சரி அரிசி ஊற போட்டுறலான்னு அரிசியை எடுத்து போட்டுட்ருந்தேன். அரிசி போட்டு விட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அது ஒரு பக்கம் கொதிச்சிக்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் பருப்புக்கு தாளிப்புக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலான்னு கட் பண்ணி எடுத்துகிட்டு தாளிச்சிட்டு இருந்தேன். தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. பருப்பு ஒரு பக்கம் கடைஞ்சி வச்சுருந்தேன், அதையும் ஊற்றி இன்னொரு அடுப்பில் வச்சுருந்தேன். அது ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தையும் சைடு பை சைடு கழுவிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். பாத்திரம் சேர அப்புறம் நம்மளுக்கு வேலை தான் எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்கும். குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு டைமே கிடைக்காது. அதனால் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடய பாத்திரத்தையும் கழுவி வச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு பக்கம் அரிசி வந்துக்கிட்டே இருந்துச்சு, ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டே இருந்துச்சு. குழம்பும் பாத்திரத்தையும் கழுவிடலான்னு கையோடையே கழுவியும் வச்சுட்டேன். அப்போ தானங்க வேலையும் முடியும். இல்லைனா வேலை எச்சாகிட்டே போகுது நம்மளுக்கு தான். பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்தாச்சு. சரி அப்புறம் பார்த்தா சாதமும் வெந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு பருப்பையும் எடுத்து வச்சுட்டு சாதத்தையும் எடுத்து வச்சுட்டேன். சாதத்தை எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். போய் குளிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன். பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிட்றக்கு ரெடியாக இருந்தாங்க. நாங்களும் சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களுக்கும் எல்லாம் சாப்பிட கொடுத்துட்டு போய் ஓட்டு போட்டு வந்துடலான்னு நானும் அவரும் கிளம்பிட்டோம். ஹஸ்பண்டுக்கு கடையில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் சீக்கிரமாக போகணுன்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டு வந்தாச்சு. வந்து ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறமா தான் துணி மடிக்க ஆரம்பித்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே எப்பயுமே ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.